அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் 25,000 தொழிலாளர்களின் முதுகெலும்பாக இருந்து கொண்டிருக்கும் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அவர்கள், அப்புறம் எங்களுடைய ரொம்ப பிரியமான தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் தமிழ்குமரன் அவர்களுக்கும், பிரியமான டைரக்டர் 2 பேர் இருக்காங்க, அவங்க இருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இது என்னுடைய லைஃப்பில் நடந்த சில விஷயத்தை மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எனக்கு முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. அது அந்த ஷார்ட் ஃபிலிம் என்னென்னா, வெம்பிளி அரினாவில் லண்டனில் போய் நான் அந்த அவார்டு வாங்கினேன். அது அந்த அரினா. ஸோ லண்டன்லேருந்து வந்திருக்கும் துஷாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்கள். என்ன ஷார்ட் ஃபிலிமில் கொண்டு வந்து விக்ரம் சாரும் ராதிகா மேடம் நடித்த சிறகுகள் என்ற சன் டிவி ப்ரொடக்ஷன் ஷார்ட் ஃபிலிம். அதில் நான் ஃபஸ்ட்டு அறிமுகமானேன். அந்த பாடலை கேட்டு தான் கண்ணின் மணி கதை கேளம்மா தரை நனே நானா தானா ஒரு சித்தின்ற ஒரு சீரியலுக்காக நான் ஒரு பாடல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு திரைப்படம் வாய்ப்பே கிடச்சிது. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் சீரியல் இதுதான் என்னுடைய லைஃப்பில் ஒரு முதுகெலும்பாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய எனக்கு அந்த காலத்தில் நிறைய வாய்ப்பு கிடச்சிது. எப்படி செல்வமணி அண்ணா சொன்ன மாதிரி எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடச்சிது. இந்த சித்தி சீரியல் மூலமாக, டெலிஃபிலிம், அப்புறம் மனோபாலா நடித்த டெலிஃபிலிம் அன்னை என்ற ஒரு இது. அப்புறம் தான் 3-4 வருஷத்துக்கு அப்புறம் மிடில் கிளாஸ் மாதவன் என்ற முதல் திரைப்படத்துக்கு நான் இசையமைச்சேன். ஸோ எல்லாருக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம்ன்றது ஒரு பட்ஜெட்டில் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற கற்பனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான சந்தர்ப்பம். இதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு தரீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம முதல்வர் ஐயா, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு போனோம் எல்லாருக்கும். இதில் என்னென்னா, எனக்கு ஒரு பாக்கியம் என்னென்னா, சிஎம் சாருடைய படத்துக்கு இசையமைக்க எனக்கு அப்போது வாய்ப்பு கொடுத்தாங்க ஆர்பி சௌத்ரி சார் அண்ட் பேரரசு. அப்போது பேரரசு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் 2-3 படம் பண்ணிட்டேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளோட ஒர்க் பண்ணவர் இன்னைக்கு சிஎம்மோட அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மன திருப்தியை நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் ஒரு பாடல், இவர் எழுதின ஒரு பாடல், நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை, அட உன்னை யார பெத்திருக்க என்னை யார பெத்திருக்க, ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா, ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா. இந்த பாடல் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாரு சிஎம் சார் கேட்குறாரு. கேட்ட உடனே ரியாக்ஷனே இல்லை, அப்படியே குவைட்டாக இருந்தார். நானும் பேரரசு 2 பேர் பார்த்துக்குறோம். ஏன்னா பேரரசு அது டம்மியாக எனக்கு எழுதி கொடுத்த லிரிக்கு. அது டம்மியாக நம்ம ஒரு ப்ரொடியூசரும் ஹீரோவையும் ஒரு அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு டம்மியான வேர்டு. அது ரொம்ப நேரம் கேட்டு யோசிச்சாரு. நல்லா இருக்க பாட்டு, வரிகள்லாம் ரொம்ப சூப்பர், இதே வரியை மெயின்டைன் பண்ணுங்க சொன்னார். ஸோ டம்மியாக எழுதின ஒரு வரிகளை அவர் மெயின்டைன் பண்ண சொன்னார். அதில் ஒரு வார்த்தை சொன்னார், நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை, அட உன்னை யாரோ பெற்றிருக்க என்னை யாரோ பெற்றிருக்க, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா என்ற ஒரு வார்த்தை. இன்னைக்கு சிஎம்மோட மனநிலை அப்படிதான் இருக்கு. அவர் சினிமாவில் இருந்தால் கூட எல்லா ஜனங்களுக்கும் அண்ணன் தம்பியா இருப்பார் என்பது இது உறுதியாயிடுச்சு. இந்த பாடலை அப்போ 20 வருஷம் முன்னாடி அவர் எழுதிட்டாரு. அது மட்டும் இல்லை, அதில் இன்னொரு ஒரு சிறப்பான ஒரு பாடல், கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததம்மா, பாலை ஊத்துடா கூலை ஊத்துடா, வேண்டிக்கிட்டே சூட ஏத்துடா என்ற ஒரு பாடல். அந்த ஒரு கமர்ஷியல்ல இப்படி ஒரு பக்தி பாடல் வரும்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது. அந்த ஒரு கமர்ஷியல இப்படி ஒரு டிவோஷனல் சாங்கை கொடுத்து, இன்னைக்கு ஆடி மாதம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன சிறப்பு விருந்தரா அந்த ஒரு படம், அந்த ஒரு பாட்டு மூலமாக எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சிஎம்க்கும் நம்ம தெரிவிச்சுப்போம். நன்றி, வணக்கம்.